பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் நலன் கருதி நீர்நிலைகளை தூர்வார் விதமாக வண்டல் மண் எடுப்பதற்கான அனுமதியை தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அது குறித்த செய்தி தான் பார்க்க போகிறோம். வருஷம் வண்டல் மண் எடுக்கிற அந்த நடைமுறை இருக்கும். கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நீர்நிலைகள்லேருந்து எடுத்து பெரும்பாலும் விவசாய நிலங்களுக்கு தான் பயன்படுத்தணும். விவசாய நிலங்களை பண்படுத்துவதற்கு அந்த ஏரிகள் கண்மாய்கள்லேருந்து அனுமதி கொடுக்கப்பட்ட அந்த இடங்கள்லேருந்து வண்டல் மண்ணை எடுத்துகிட்டு கொண்டு போய் விவசாய நிலங்களை சரி செய்வது. அப்படி இல்லைன்னா இன்னொரு பர்பஸ்ஸு இந்த மண்பாண்டங்கள் செய்வதற்கு பயன்படுத்துவாங்க. அதை விட ரொம்ப குறைவாக பார்த்திங்கன்னா இந்த வீட்டு உபயோகத்துக்கு சும்மா ஒரு 10 டிராக்டர் வரைக்கும் அனுமதி தருவாங்க. இதுக்கு ஒரு விதிமுறையே இருக்குது, இதுக்கு ஒரு பெரிய ரூலே இருக்குது. அதாவது இந்த மாதிரி தான் இந்த ஏரியில் மண் எடுக்கணும், இல்லை குளத்தில் மண் எடுக்கணும்னு சொல்லி ஒரு விதிமுறை இருக்குது. கரையை உடைக்கக்கூடாது, பாலத்துக்கிட்ட நோண்டக்கூடாது, கரையிலேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் எடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேடான பகுதிகளை பார்த்து தான் மண் எடுக்கணும். இப்படின்னு நிறைய விதிமுறைகள் இருக்குது. ஸோ அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி தான் இந்த வண்டல் மண் எடுக்கணும். ஸோ இத்தனை ஆட்சி காலங்களாக யாருமே பெரும்பாலும் விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அந்த அளவுக்கு தான் மோசமாக இருந்தது. ஸோ இந்த புதிய ஆட்சி வந்திருக்கு. இப்போ சரியாக விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி வண்டல் மண் எடுக்கிறாங்களா அப்படின்னு நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு தேவையாக இருக்குது. அந்த விதிமுறை உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் அது போன வருஷம் வெளியிட்ட அந்த வண்டல் மண் எடுக்கிறதுக்கான ரூல் வெளியிட்டதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த வருஷம் அந்த ரூல் மறுபடியும் திரும்ப ரினியூவல் ஆகி வருது அப்படின்னா கண்டிப்பாக அது கிடைக்கும்போது இன்னொரு வீடியோவில் கூட நான் உங்கள்கிட்ட ரொம்ப தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இன்றைக்கி வெளிவந்தது தமிழக அரசு வெளியிட்ட ஒரு செய்தி, அதைத்தான் நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். முதலமைச்சரோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வெளியிடப்பட்ட இந்த செய்தி, அதை நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செய்தி வெளியீட்டு எண் பார்த்திங்கன்னா 54. நாள் என்றைக்குன்னா 20/5/2026 வெளியிட்டிருக்கிறாங்க. செய்தியோட குறிப்பு என்னென்னா, விவசாயிகளின் நலன் கருதி நீர்நிலைகளில் வண்டல் மண் எடுத்து செல்ல அனுமதி அளிப்பது குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் ஆய்வுக் கூட்டம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் 20/5/2026 தலைமைச் செயலகத்தில் விவசாயிகளின் நலன் கருதி நீர்நிலைகளில் வண்டல் மண் எடுத்துச் செல்ல அனுமதி அளிப்பது குறித்து ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பெற்றது. தமிழ்நாட்டில் சுமார் 40,000 ஏரிகள் மற்றும் குளங்கள் நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைகளின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்றும், வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன் மேற்கண்ட நீர்நிலைகளில் படிந்துள்ள வண்டல் மண்ணை விவசாய பெருமக்கள், மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் தனிநபரின் வீடு கட்டுவதற்கு உபயோகங்களுக்கு விலையில்லாமல் வழங்குவதற்கும் இது அண்டர்ன ஓட். இதன் மூலம் நீர்நிலைகளில் கொள்ளளவை அதிகரிப்பதற்கும் வழிவகை ஏற்படும் என்று இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவசாய பெருமக்கள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும், விவசாயிகள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் தொடர்புடைய துறை அலுவலர்களின் மேற்பார்வையில் வண்டல் மண்ணை விலையில்லாமல் உரிம கட்டணம் செலுத்தாமலும் எடுத்து செல்லலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது பணம் கட்ட தேவையில்லை, மண் எடுப்பதற்கும் நீங்கள் பணம் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் விவசாயிகள், மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் தனிநபர்களின் வீட்டு உபயோகங்கள் அனுமதிக்கப்பட்ட அளவிலான வண்டல் மண்ணை எடுத்து செல்வதற்கு tneseva.dn.gov.in என்ற இணையதள வாயிலாக பதிந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பித்த 10 நாட்களுக்குள் தொடர்புடைய வட்டாட்சியர்களால் அனுமதி வழங்கப்படும். இந்த திட்டத்தை மாவட்ட ஆட்சியர்கள் சிறந்த முறையில் நிறைவேற்றிட 2026-27 ஆண்டிற்கான ஏரிகள் மற்றும் குளங்களின் பட்டியலை மாவட்ட அளவிலான அரசுதலில் வெளியிட கேட்டுக்கொள்வதுடன் நடைமுறையில் உள்ள விதிகள் மற்றும் வழிகாட்டுதலின்படி இந்த திட்டத்தை கண்காணிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த், மாண்புமிகு நிதி அமைச்சர் திரு KA செங்கோட்டையன், தலைமைச் செயலாளர் முனைவர் மு சாய்குமார், IAS நீர்வளத்துறை முதன்மை செயலாளர் திரு சத்யபிரதா சாஹூ, IAS அவங்க, பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளர் திரு சுன்கோங்கம் ஜடக், நிறைய பேர் கலந்து கொண்டிருக்கிறாங்க.
ஸோ இத்தனை ஆஃபீஸர் முன்னிலையில் இந்த செய்தி குறிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. 20ஆம் தேதி ஆய்வு செய்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ கட்டணம் இல்லாத மணல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கட்டணம் இல்லாமல் தந்துடுவாங்களா அப்படின்னு கேட்டால், இப்போ ஜேசிபி வச்சு அள்ளுறதற்கும் டிராக்டர் வச்சு அள்ளுவதற்கும் அதற்கான உரிய கட்டணத்தை கண்டிப்பாக நாமளே ஏற்பாடு பண்ணி அதை பண்ணிக்கிட்டோம்னா ஓகே. இல்லைன்னா யாராவது செய்யும்போது அவங்க இந்த மாதிரி ஜேசிபி வச்சு இல்லை இந்த மாதிரி டிராக்டரில் அடிப்பதற்கு கட்டணம் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மண்ணுக்கு விலை கிடையாது, அப்ளை பண்ணுறதுக்கு விலை கிடையாது அப்படிங்கிறத மிக தெளிவாக தமிழக அரசு நம்மளுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். அதாவது அனுமதிக்கப்பட்ட இடங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இனி ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்களும் இந்தந்த நீர்நிலையை தூர்வாரலாம் அப்படின்னு இந்த நீர்நிலை தூர்வாரதல் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க. அந்த லிஸ்ட்டின் அடிப்படையில் தான் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா அந்தந்த நீர்நிலைகளை தூர்வாரதுக்கான ஒரு அனுமதியை தமிழக அரசு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இ-சேவை மையம் மூலமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். வட்டாட்சியர் அதை அக்செப்ட் பண்ணுவார். ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் மண் வேணால் எடுத்துக்கலாம். 3 நிலைப்பாடு: விவசாயம், மண்பாண்டம் மற்றும் வீடு கட்டுவது. ஒரு அளவுகள் இருக்குது. இந்த ஒரு ஹெக்டேருக்கு இவ்வளோ தான் எடுக்கணுங்கிற ரூல் இருக்குது. அந்த ரூல் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். உறவுகள் மறக்காமல் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் நட்பு வட்டங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எடுத்து பகிருங்கள். மீண்டும் நல்லது கொடுங்கள். வேறு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.